ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். உங்களுக்கு வேலையில கஷ்டமா? குடும்பத்துல பிரச்சனையா? இல்ல உங்க மனசுல எதிர்காலத்தை பத்தின காரணமே இல்லாத ஒரு இனம் புரியாத பயமா? மகாபெரியவா அருளிய இந்த 4 வரி மந்திரத்தை காலையிலையும் மாலையும் 3 தடவை மனசார பக்தியோட சொல்லுங்க. உங்களோட பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி அடைய தேவையான தைரியம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஒரு சமயம் மகா பெரியவா மடத்துல அருள் பாலிச்சுட்டு இருந்தார். அவரை தரிசிக்க பக்தர்கள் வரிசையில நின்னுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பக்தர் முகத்துல ஒரு கவலையோட இருந்தார். அவரோட முறை வந்ததும் பெரியவா அவர் முகத்தை பார்த்துட்டு சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டார். உன் முகத்துல ஒரு கலக்கம் தெரிகிறதே, என்ன விஷயம்னு கேட்டார் மகா பெரியவா. அவர் உடனே மகா பெரியவா கிட்ட அழ ஆரம்பிச்சிட்டார். பெரியவா, வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை, மனசுக்கு நிம்மதியே இல்ல, என்ன பண்றதுனே புரியல, நீங்க தான் எனக்கு நல்ல வழிகாட்டணும்னு சொல்லி அழுதார். இதையெல்லாம் கேட்டு மகா பெரியவா நிதானமா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த கவலை, பயம் இதெல்லாம் மனுஷனுக்கு வர்றது சகஜம்தான். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு மருந்து நம்ம கிட்டேயே இருக்கு. உனக்கு ஒரு புராண கதை சொல்றேன், பொறுமையா கேளுன்னு சொல்லி மகா பெரியவா அப்பர் சுவாமிகளோட கதைய பத்தி சொன்னார். நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தா உடனே பதறி போறோம். ஆனா அப்பர் சுவாமிகளுக்கு வந்த கஷ்டம் சாதாரணமானது கிடையாது. அத அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பர் பெருமான், அதாவது திருநாவுக்கரசர், ஈஸ்வரன் மேல அசைக்க முடியாத பக்தி கொண்டவர். ஆனா அந்த காலத்துல இருந்த சில பேருக்கு இது பிடிக்கல. அவரை சித்திரவதை பண்ணாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை ஒரு பெரிய கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க. யோசிச்சு பாருங்கோ. கை கால் கட்டப்பட்டிருக்கு, கனமான கல்லு உடம்போட சேர்ந்திருக்கு, ஆழமான கடல். சாதாரண மனுஷரா இருந்தா என்ன ஆகும்? ஐயோ போனேனேன்னு பயப்படுவோம். ஆனா அப்பர் சுவாமிகள் பயப்படல. அவர் என்ன நினைச்சார் தெரியுமா? கல்லே எனக்கு தெப்பமா படகா மாறும், நமச்சிவாய மந்திரம் என்ன காக்கும்னு உறுதியா நம்பினார். அந்த சமயத்துல அவர் பாடினதுதான் நமச்சிவாய பதிகம். கடல்ல கல் மிதந்தது. ஈசன் அவரை தன் மடியில தாங்கிக்கிட்டார். அப்படிப்பட்ட ஆபத்துல கூட அவர் மனசு எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தது தெரியுமா? அதத்தான் அவர் ஒரு பாட்டுல சொல்றார். அந்த பாட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இதோட அர்த்தத்தை நானே ரொம்ப எளிமையா சொல்றேன், கேளு. முதல்ல மாசில் வீணைன்னு சொல்றார். வீணையில ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம ஒரு மகா வித்வான் வாசிச்சா எப்படி இருக்கும்? அந்த இசை காதுக்குள்ள புகுந்து மனச அப்படியே உருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுகம். அடுத்து மாலை மதியம்னு சொல்றார். உச்சி வெயில்ல அலைஞ்சிட்டு வர்றோம். அப்போ சாயங்காலம் ஆனதும் நிலா வர்றது. அந்த நிலா வெளிச்சம் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்? அந்த மாதிரின்னு சொல்றார். வீசு தென்றல், அதாவது புழுக்கமா இருக்கிறப்போ ஜன்னல் வழியா ஒரு மெல்லிய காத்து வந்து நம்ம மேல பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இதமா இருக்குதுன்னு சொல்றார். வீங்கிள வேனில், வசந்த காலம், செடி கொடி எல்லாம் பூத்து குலுங்குமே, அப்படி ஒரு சந்தோஷம்னு சொல்றார். கடைசியா மூசு வண்டரை பொய்கை, ஒரு குளம் இருக்கு, அதுல நிறைய தாமரை பூத்திருக்கு, வண்டுகள் ரீங்காரம் பாடுறது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். இறுதியா அப்பர் சுவாமிகள் என்ன பாடுறாருன்னா, ஈசனே, உன் திருவடி நிழல் இருக்கே, அது இந்த 5 விஷயமும் சேர்ந்து கொடுத்தா எவ்வளவு சுகம் கிடைக்குமோ அதை விட கோடி மடங்கு நிம்மதியையும் குளிர்ச்சியையும் எனக்கு தர்றது அப்படின்னு சொன்னார். கடலுக்குள்ள கல்லோடு தள்ளப்பட்ட மனுஷன் அந்த திருவடி நிழல்ல இவ்ளோ குளிர்ச்சிய உணர்றாருன்னா பாருங்கோ. சரி, இது நமக்கு எப்படி பொருந்தும்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா பொருந்தும். உங்களுக்கு வேலையில கஷ்டமா? குடும்பத்துல பிரச்சனையா? இல்ல மனசுல காரணமே இல்லாம ஒரு பயமா? அப்போ இந்த வரிகளை நினைச்சுக்கோங்க.
ஈசனோட திருவடிங்கிறது ஏதோ வானத்துல இல்ல, உங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. சிவ புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் இது கிடைக்கும்னு இல்ல, பக்தி இருக்கிற எல்லாருக்கும் இது உண்டு. தினமும் காலையில எழுந்ததும் அப்புறம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த 4 வரிய 3 தடவை சொல்லுங்கோ. சொல்லும் போதே கற்பனை பண்ணுங்கோ, அந்த வீணை இசை, அந்த நிலா வெளிச்சம், தென்றல் காற்று, இதெல்லாம் உங்க மனச சுத்தி ஒரு கவசம் மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கோங்கோ. உங்கள சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் நெருப்பு மாதிரி இருந்தாலும் அது உங்கள சுடாது. நீங்க ஈசனோட திருவடி நிழல்ல குளிர்ச்சியா இருப்பேள். பயப்படாதீங்கோ, ஈஸ்வரன் இருக்கார். அப்பர் சுவாமிகளுக்கு கல்ல தெப்பமாக்கினவர் உங்க கஷ்டத்தையும் கண்டிப்பா போக்குவார். நல்லதே நடக்கும். எல்லாரும் சேமமா இருங்கோன்னு சொல்லி மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணார். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.